வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில் எப்போவுமே எதை பேசினாலும் சூழ்நிலையை இருந்து பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. வாசமான பேச்சு அது. ஏன்னா நம்ம எல்லாத்தையும், நமக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் எல்லா சமயத்துலையும் பேசிடக்கூடாது. அங்கே யார் இருக்காங்க, என்ன ஏது, அவங்களுக்கு அது ஏற்றதா இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சு தான் பேசணும். இல்லைன்னா நம்ம பேசுறது வியர்த்தமாயிடும். ஒரு ஊரில் ஒரு குருஜி இருந்தாராம். அவர் ஊராக போய் ஆன்மீக பிரசங்கங்கள்லாம் பண்ணுவாராம். நிறைய ஊருக்கு போயிடுவார். இப்படி இருக்கும்போது அவர் ஒரு ஊருக்கு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு எங்கள் ஊரில் வந்து பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு அவர் வரேன்னு ஒத்துன்ட்டார். அந்த பிரசங்கம் என்னைக்கோ அன்றைக்கி அவங்க வந்து குதிரை வண்டி அனுப்புகிறாங்க. அந்த குதிரை வண்டிக்காரன் வந்து குருஜி கிட்ட வந்து, குருஜி வாங்க உங்களை அழைச்சிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னோடனே அவரும் அந்த குதிரை வண்டியில் ஏறி போகிறார். பாதி வழி போகும்போது பயங்கர மழை. மழைனா மழை, அப்படி ஒரு மழை, நிற்கவே இல்லை. இவரோ எப்படியோ இந்த குதிரை வண்டிக்காரன் வந்து குருஜியை வந்து இந்த பிரசங்கம் நடக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போய்ட்றான். அங்கே போய் பார்த்தா யாருமே இல்லை. அந்த பிரசங்கத்தை ஏற்பாடு பண்ணினவங்களே வரல. எப்படி வர முடியும், அவ்வளோ மழையாச்சு. இவங்க எப்படியோ போயிட்டாங்க, ஆனால் அவங்களால வர முடியல. உள்ளூராக இருந்தாலும் வர முடியல. அப்போ அந்த குதிரை வண்டிக்காரங்கிட்ட இந்த குருஜி கேட்குறாரா, என்னப்பா இப்போ என்ன பண்ணுறதுன்னு. அப்போ அந்த குதிரை வண்டிக்காரன் சொல்கிறான், ஐயா எனக்கு எதுவும் தெரியாதுங்க, நான் குதிரை வண்டிக்காரன், அவ்வளோதான். ஆனால் எங்கிட்ட 15 குதிரை இருக்குது. அந்த 15 குதிரைக்கும் தினம் சாப்பாடு போடுவேன். திடீர்னு ஒரு நாளைக்கு இந்த 15 குதிரையில் 14 குதிரை வெளியில் வந்து எங்கேயாவது மேய போயிடுச்சுன்னா, ஒரு குதிரை தான் அங்கே இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஒரு குதிரையை நான் பட்டினி போட மாட்டேன், அதுக்கு சாப்பாடு போடுவேன்னாரு. அப்போ தான் அந்த குருஜிக்கு உரைக்கிறது, ஆஹா இவன் சொல்லத்தில் எவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்குது. சரிப்பா நீ உட்காரு, நீ மட்டும் இருக்க, நீ உட்காரு, உனக்கு நான் பிரசங்கம் பண்ணுறேன். ஏன்னா அவர் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருந்தார். நிறைய விஷயங்கள் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருந்தார். அதை சொல்லாமல் போகிறோமேன்னு அவருக்கு மனம் வருத்தம் இருந்தது. ஆனால் இவன் இப்படி சொன்னோன்னு ரொம்ப சந்தோஷம். நீ உட்காருப்பா, உன் ஒருத்தனுக்காக நான் பிரசங்கம் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக பிரசங்கம் பண்ணுறாரு, ஆரம்பிக்கிறாரு. அவர் வந்து வேதம், சாஸ்திரம், ஆன்மீகம், எது சரி எது தவறு, வாழ்க்கையில் இதெல்லாம் பண்ண நிறைய விஷயங்களை சொல்கிறார். சொல்லி கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறார். வேறு யாருமே இல்லை, குதிரை வண்டிக்காரர் மட்டும்தான் உட்காந்துருக்கார். அவர் பிரசங்கம் பண்ணுறாரு. 2 மணி நேரம் கழிச்சு அந்த பிரசங்கத்தை முடிஞ்சதுக்கப்புறம் குதிரை வண்டிக்காரங்கிட்ட கேட்குறாரு, ஏப்பா எப்படி இருந்தது என் பிரசங்கம் அப்படின்னோடனே அந்த குதிரை வண்டிக்காரன் மறுபடியும் சொல்கிறான், ஐயா எனக்கு எதுவும் தெரியாதுங்க, நான் குதிரை வண்டிக்காரன். ஆனால் ஒன்றுங்க, என்கிட்ட 15 குதிரை இருக்குன்னு சொன்னேன்னே, அதில் 14 குதிரை வெளியில் மேய போயிடுச்சுன்னா ஒரு குதிரை தான் பாக்கி இருந்ததுன்னா நான் சாப்பாடு போடும்போது அந்த ஒரு குதிரைக்கு தேவையான சாப்பாடை மட்டும்தான் போடுவேன். அந்த 15 குதிரைக்கான சாப்பாட்டையும் சேர்த்து ஒரே குதிரைக்கு போட மாட்டேன் அப்படின்னாராம். அப்போ தான் அந்த குருஜிக்கு வரைச்சது, ஆஹா இதுலேயே இவ்வளோ பாயிண்ட் இருக்கு. நாம் தேவையில்லாமல் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டோம். இவன் புத்திக்கு என்ன உரைக்குமோ அதை மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கணும் அப்படின்னு அவருக்கு உரைச்சது. பார்த்தீங்களா, எதுவுமே சந்தர்ப்பம் சூழ்நிலை பார்த்து தாங்க பேசணும். நாம் நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம். ஒரு பிரசங்கத்துக்கு போகும்போது நம்ம நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம். ஆனால் அது எல்லாத்தையும் நம்ம கொட்டிட முடியாது. அங்கே போயிட்டு என்ன சூழ்நிலை, ஆடியன்ஸ் எப்படி இருக்காங்க. இப்போ நாங்கள் நாடகம் போடுவோங்க. நாடகம் போடும்போதே நாங்கள் வந்து ஆடியன்ஸை பொறுத்திருக்கேன் எங்கள் நாடக ரிசப்ஷன். இப்போ நாடகம் போடும்போது ஆடியன்ஸை முதல்ல ஆடியன்ஸோட பல்ஸை வந்து 5 நிமிஷத்தில் பிடிச்சிடுவோம். அந்த ஆடியன்ஸுக்கு வந்து ஸ்லாப்ஸ்டிக் காமெடி பிடிச்சிருந்தா கொஞ்சம் ஸ்லாப்ஸ்டிக் பண்ணுவோம். ட்ராமா அப்படியே தான் இருக்கப்படும், அதே நாடகம் தான் போடுவோம், ஆனால் கொஞ்சம் ஸ்லாப்ஸ்டிக் போடுவோம். இதே இது அவங்களுக்கு வந்து இந்த வசனங்கள்லையோ இல்லை மற்ற விஷயங்கள்லையோ கதையிலையோ அவங்க இன்வால்வாக இருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கு தக்கபடி நாடகம் போடுவோம். அவங்களுக்கு நகைச்சுவை பிடிச்சதுன்னா அதுக்கு தக்கபடி நாடகம் போடுவோம். அது எங்கள் ஸ்கிரிப்ட் அதே ஸ்கிரிப்ட் தான் இருக்க போகிறது, எங்கள் பர்ஃபார்மன்ஸ் தான் வேரி ஆகும். ஸோ சூழ்நிலைக்கேற்ப பர்ஃபார்மன்ஸை மாற்றிப்போம். அதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில் எதை பேசினாலும் எங்கே பேசினாலும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப பேசணும். அப்போ தான் அதுக்கு வேல்யூ இருக்கும். இல்லைன்னா நம்ம பேசுறது எல்லாமே வியர்த்தமாக போயிடும். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் SL நானோ. வணக்கம்.